இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா, ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு சிங்கள யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த பேட்டி எதற்காக எடுக்கப்பட்டேன்னு சொன்னால், இப்போ மே 18 வந்தது தானே. அப்போ 2009 மே 18 இறுதி யுத்த காலத்தில் என்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவருக்கு தானே தெரியும். எனவே அது சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுக்கிறதுக்காக அந்த பேட்டி எடுக்கப்பட்டது. அதில் பல தகவல்கள், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கார். எனவே அவர் கொடுத்த அந்த பேட்டியிலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். ஒன்று தலைவருடைய உடலுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக சரத் பொன்சேகா சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதே போல மஹிந்த ராஜபக்ச பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அது என்னென்று சொல்லி விரிவாக பார்க்கலாம். இந்த பிரதான செய்தியுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. இறுதி யுத்த காலத்தில் தேசிய தலைவருடைய உடலுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தனக்கு தெரியும் என்று சொல்லியும், அவருடைய உடல் எந்த இடத்துல வச்சு இறுதி கிரிகைகள் செய்யப்பட்ட என்று சொல்லி அந்த ஸ்பாட் தனக்கு நல்லா வடிவாக தெரியும் என்று சொல்லியும், ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதைத்தான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லியும் சரத் பொன்சேகா அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால், இந்த ஸ்பாட்டில் வச்சு தான், இந்த இடத்துல வச்சு தான் அந்த இறுதி கிரிகைகள் நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வரும்போது, தமிழ் மக்களுக்கு தெரிய வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ அந்த இடத்துல வச்சு அஞ்சலி செலுத்த போவோம், கட்டாயம் அஞ்சலி செலுத்த போவோம். அல்லது அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் கட்டாய முயற்சி செய்வோம். அந்த ஸ்பாட் எக்ஸாக்டா எந்த இடம் எங்களுக்கு தெரிய வந்தால் நாங்கள் கட்டாய முயற்சி செய்வோம் தானே. எனவே அதை தவிர்க்கிறதுக்காக, அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதனை தான் ரகசியமாக வைத்திருப்பதாக சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், தலைவருடைய உடல் என்று சொல்லி காட்டப்பட்ட அந்த உடல் சம்பந்தமாக அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு பகுதி தமிழ் மக்கள் அது தலைவருடைய உடல் என்று சொல்லியே நம்பல. அது தலைவருடைய உடலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது வேறு ஒரு இராணுவ சிப்பாய் ஒரு ஆளுடைய உடலைத்தான் காட்டுகிறார்கள். ஏன்னு சொன்னால், தலைவருடைய அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ சிப்பாய் ஒரு ஆள் இருந்தவர் ஏற்கனவே என்று சொல்லி அவருடைய படங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது. எனவே இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் தலைவருடைய உடல் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லி கூட பல தகவல்கள் அந்த காலத்தில் பேசப்பட்டது. எனவே இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த தகவலை சரத் பொன்சேகா தான். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு அவருக்கு இறுதி கிரிகைகள் செய்யப்பட்டது என்று சொல்லி சரத் பொன்சேகா அதை உறுதிப்படுத்தியிருக்கார். எனவே அந்த இடம் கட்டாயம் அந்த ஒரு ஏரியாக்குள்ள தான் இருக்கும். கட்டாயம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியாக தான் இருக்கும். அது கொழும்புக்கு கொண்டு செல்லப்படலைன்றது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னு சொன்னா, கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஏதாவது இறுதி கிரிகைகள் நடந்தா இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் நினைவு சின்னம் அமைப்போமா? இல்லை தானே. அந்த கோரிக்கையை வைப்போமா? இல்லைன்னு. எனவே கட்டாயம் அந்த ஒரு ஏரியாவில் தான் சம்பவம் நடந்திருக்கணும் என்றதை மறைமுகமாக உறுதிப்படுத்தியிருக்கார். இதுக்கு மேல சொல்ல முடியாது, ஏனென்றா பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றார். இது அவருடைய முதலாவது ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் 2009 ஜனவரி மாசத்துல அதாவது ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கொண்டு வர்ற அந்த டைம்ல திடீரென்று மஹிந்த ராஜபக்ஷ ஒரு போர் நிறுத்தம் ஒன்று அறிவிச்சவர் தானே, தற்காலிக போர் நிறுத்தம் என்று சொல்லி. அப்ப அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அப்ப ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா, இப்ப பொறுத்த நேரத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கிறீங்க, இது தேவையில்லாத போர் நிறுத்தம், நாங்கள் யுத்தத்தை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு கொஞ்ச காலம் கழிச்சா ஒரு மாசமோ 1.5 மாசத்திலேயே யுத்தத்தை முடிச்சிடலாம் என்று சொல்லி ஜனவரி மாசமே ராணுவத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததாம், தங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததாம், களச்சூழல் அந்த மாதிரி இருந்ததாம். ஆனால் அப்படியான நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச திடீரென்று யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சிட்டார் என்று சொல்லி சரத் பொன்சேகாவுக்கு கோவம். அடிப்படையில் 2 பேருக்கும் இடையில முரண்பாடு வந்ததுக்கு காரணமே இதுதான். அப்ப அந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி இயக்கம் என்ன செய்திருக்கு என்று சொன்னா, எதிர்த்தாக்குதலை நடத்தி 500க்கும் அதிகமான இராணுவத்தினர் அதில் கொல்லப்பட்டதாம். சரத் பொன்சேகாவே சொல்றார், 500க்கும் அதிகமான இராணுவத்தினர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொல்லப்பட்டதாம். காரணம் இந்த யுத்த நிறுத்தம் தான் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த 500 இராணுவத்தினருடைய உயிரிழப்புக்கும் மஹிந்த ராஜபக்ச தான் காரணம், அவருடைய அந்த போர் நிறுத்தம் தான் காரணம். அது இயக்கத்தோட புலிகளோட செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த போர் நிறுத்தத்துக்கு மஹிந்த ராஜபக்ச வந்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகாவினுடைய குற்றச்சாட்டு. இதைத்தான் நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டே வரார். என்ன பிரச்சனை சொன்னா, சரத் பொன்சேகாவுக்கு என்ன வேணும் என்று சொன்னா, மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு மனநிலையை சிங்கள மக்கள் மத்தியில் உருவாக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒன்றும் பெரிய வெற்றி நாயகன், போர் நாயகன், போரை முடிச்சு வச்சவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இடையில அவர் போர் நிறுத்தம் எல்லாம் செய்து 500 பேரை கொண்டவர் என்று சொல்லி அந்த சிங்கள மக்களுக்கு அதை பதிய வைக்கணும் என்றுதான் சரத் பொன்சேகாவினுடைய நோக்கம். எனவே அது அவைண்ட அரசியல் பிரச்சனை, 2 பேருக்கும் இடையிலான அரசியல் பிரச்சனை. இருந்தாலும் கள நிலவரம் இதுதான் என்றதை சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கார். அதுல இந்த 2 தகவல்களும் முக்கியமானதாக இருந்தது. இதுவரைக்கும் 600,000 பேர் அந்த பேட்டியை பார்த்துள்ளார்கள்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மழைப்பொழிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சீசனுக்கு வந்து முதலாவது உயிரிழப்பு வந்து பதிவாகி இருக்கிறது கம்பஹா மாவட்டத்தில். கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திவிலுப்பிட்டி என்ற இடம் இருக்குது தானே, அங்கே வந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு 64 வயதுடைய நபர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இந்த சீசனுக்கான முதலாவது உயிரிழப்பாக இந்த உயிரிழப்பு வந்து பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7000க்கும் அதிகமானவர்கள், அதாவது 7757 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக, இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1966 குடும்பங்களைச் சேர்ந்த 7757 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். மொத்தமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 பிரதேச செயலகங்களுக்குள்ள இந்த வெள்ள பாதிப்புகள் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இந்த மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வர இருக்கின்ற புதிய மாற்றம் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய அரச நிறுவனங்கள் இருக்குத்தானே, அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள், பிரதேச செயலகங்கள், பாடசாலைகள் என்று சொல்லி எல்லாமே எதெல்லாம் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டதோ சகல அரச நிறுவனங்களையும் பணிபுரிகின்ற ஊழியர்கள் வந்து இனி தங்களுடைய வேலை தளத்துக்கு வந்து பிளாஸ்டிக் போத்தில் கொண்டு வரக்கூடாது. அதாவது பிளாஸ்டிக் போத்தில் தண்ணி வண்டி கொண்டு வரக்கூடாது, தண்ணி போத்தில் கொண்டு வரக்கூடாதுன்றதான் அந்த சட்டம். இது வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்காம். இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து சுற்று நிருபம் அனுப்பப்பட்டிருக்காம் எல்லா இடமும். மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. இது வந்து பழைய சட்டம் தான். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் நடைமுறைப்படுத்தையில் இன்று வரைக்கும் அரச ஊழியர்கள் வந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி, எனவே அதை வந்து மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து கொண்டு வரக்கூடாது சொல்லி. ஏன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கிற அந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு தானே, அதற்கு வந்து அரச ஊழியர்கள் வந்து முன்மாதிரியாக இருக்கணும், அவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து ஏனைய பொதுமக்களும் பின்பற்றணும் என்றதுக்காக இந்த நடைமுறை வந்து கொண்டுவரப்பட்டிருக்கு. அப்போ ஆஃபீஸுக்கு வரைக்கும் எப்படி தண்ணி கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கண்டு தண்ணி போத்தல் விற்கிது தானே, அந்த அங்கீகரிக்கப்பட்ட தண்ணி போத்தலை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அல்லது கண்ணாடி போத்தலை தான் கொண்டு வரணும், அல்லது ஆஃபீஸில் இருக்கிற தண்ணியை குடிக்க வேண்டியான். அங்கே வந்து டேங்கர் ஃபில்டர் எல்லாம் இருக்குது தானே, அதில் வர தண்ணியை குடிக்க வேண்டியான். எனவே பிளாஸ்டிக் போத்தல் வந்து தண்ணி கொன்றக்கூடாது என்றுதான் இந்த சுற்று நிறுவனத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. இது மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. மொனராகலை மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தில், ஒரு தாக்குதல் சம்பவத்தில் தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் வந்து நேற்று நடைபெற்றிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2 பேருக்கு இடையில வந்து வாக்குவாதம் வந்ததாம். அந்த வாக்குவாதம் வந்து முற்றி அது அப்படியே கைகலப்பாக மாறி அதில் வந்து ஒரு ஆள் மற்றவரை தாக்கி அந்த தாக்கப்பட்ட நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். முதல்ல வந்து படுகாயமடைந்து மொனராகலை ஆதார வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிறகு சிகிச்சை பலனில்லாமல் மருத்துவமனையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து உலகநாதன் திலீப். உலகநாதன் திலீப் என்று சொல்லப்படுற நபர் மொனராகலை மாவட்டத்தில் நேற்றைய நாளில் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்ட 21 பேர் அண்மையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 21 பேர் சம்பந்தமாக இப்பொழுது போலீசார் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அந்த 21 பேரில் வந்து 5 பேர், மொத்தமாக 5 பேர் வந்து பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது முதலாவது. 2வது வந்து அந்த 5 பேரில் வந்து 2 பேர் வந்து சர்வதேச போலீஸ் இருக்குதானே, இன்டர்போல் போலீஸ், அவர்களால் வந்து ரெட் நோட்டீஸ் விடப்பட்டவர்கள். எனவே அந்த 5 பேரிடமும் தீவிரமான முறையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லி, இப்போ 21 பேர் நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் அந்த 21 பேருமே இலங்கையில் குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் துபாயில் இருக்கக்குள்ள, அபுதாபியில் இருக்கக்குள்ள வந்து வீடியோ எடுத்தாக்களும் ஃபோட்டோக்கள் எடுத்தாக்களும் அந்த யுத்தம் நடந்த காலத்தில் வந்து அங்கே ட்ரோன்களையும் மிசைல்ஸையும் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது தானே, அமீரக அரசாங்கம் சொல்லியிருந்தது தானே, அதை மீறி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாக்கெல்லாம் அனுப்பப்பட்டார்கள். எனவே மிச்சாக்கள் வந்து இலங்கையில் குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டார்கள் இல்லை. எனவே அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இந்த 5 பேரும் வந்து மிக முக்கியமான ஆட்கள் என்று சொல்லி, எனவே அவர்களிடம் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையான காலப்பகுதியில், அதாவது அனுர அரசாங்கம் வந்த பிறகு இதுவரையான காலப்பகுதியில் 70 பேர் வரையில், வெளிநாடுகளில் இருந்து 70 பேர் வரையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் கெஹல் பத்ர பத்மே என்ன, பெக்கோ சமன் என்ன, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து கைது செய்யப்பட்டது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி, தக்சி என்று சொல்லி இன்னும் ஒரு டீம் வந்து கைது செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் தானே. எனவே 70 பேர் வரையில் இதுவரை அழைத்து வரப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அளவிட முக்கியமான இன்னும் ஒரு தகவல் என்னென்று சொன்னால், இந்த
சிவப்பு எச்சரிக்கை இருக்குது தானே, ரெட் நோட்டீஸ் விடப்பட்ட இன்னும் ஒரு 226 பேர் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளார்கள் என்று சொல்லி போலீசார் சொல்கிறார்கள். எனவே அந்த 226 பேரையும் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 226 பேரும் ஆரண்டு தெரியல. அங்கால அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் மருத்துவமனையில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும், தங்களுக்கு ஒரே வருத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவைக்கும் 2-3 ரெட் நோட்டீஸை விட்டு அவைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஓம் தானே.